மேக்ஸ் நியூ சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமுக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக புதுசாக கொண்டு வரப்பட்ட யூனிட் ஒன்று டோபாலஜி. நிச்சயமாக டோபாலஜிலேருந்து பெரிய அளவில் கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட் ஒன்று. ஸோ அதிலிருந்து கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்னால் என்ன அப்படின்னு ப்ராப்பர் டெஃபினேஷன் வீடியோ கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது நல்லா புரியும். அந்த வீடியோவுடைய லிங்க்கு கீழே இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. முதல்ல டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்னால் என்னென்னு புரிஞ்சால் தானே இந்த ஸ்டேட்மெண்ட்ஸுக்கெல்லாம் புரியும். ஸோ அதை முதல்ல பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போது டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் கண்டிப்பாக இதெல்லாம் அவங்களால விடவே முடியாது அப்படின்றதெல்லாம் பார்த்து கொடுத்துக்கிட்டு வர போகிறேன். இப்போ அந்த மாதிரி எடுத்த ஒரு கலெக்ஷன் தான் இப்போ கொடுக்க போகிறேன். இதில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். லெட் எக்ஸ் கமா டி அண்ட் ஒய் கமா யூ பி ஏ டோபாலஜிக்கல் ஸ்பேசஸ். டோபாலஜின்னா என்ன, டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்னால் என்ன, பக்கா டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதை போய் முதல்ல பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ இது ரெண்டும் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. அதே போல் லெட் எஃப் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் கமா டி டு ஒய் கமா யூ. அதாவது எக்ஸ் கமா டியிலேருந்து இந்த டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்லேருந்து இந்த டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்க்கு டிஃபைன் பண்ண ஒரு மேப் தான் எஃப், பி ஏ மேப். தென் எஃப் இஸ் கண்டினியூஸ் if and only if f inverse of b is open in where x, ஓகேவா, for every b in script b, where script b being a basis for u on y. இந்த இடத்துல bங்கிறது பேசிஸ். எதோட பேசிஸ் ஃபார் u. uங்கிறது ஒரு டோபாலஜி. ஓகே, இந்த y, uங்கிறது இந்த பேர் தான் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். இது ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். இந்த டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்லேருந்து இந்த டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்க்கு டிஃபைன் பண்ண மேப் தான் எஃப். இந்த மேப்பை நம்ம எப்போ கண்டினியூஸ் சொல்லலாம் அப்படின்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி ஓப்பன் இன் எக்ஸாக இருந்தால். அதே போல் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி ஓப்பன் இன் எக்ஸாக இருந்தால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக எஃப் கண்டினியூஸ் சொல்லிடலாம். ஏன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப். புரியுதுங்களா? இது ஹோல்ஸ்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவும் ஹோல்ஸ், இது ஹோல்ஸ்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவும் ஹோல்ஸ். ஓகே, இந்த இடத்துல பின்றது பேசிஸ் ஃபார் இந்த ஸ்கிரிப்ட். இந்த பியிலிருந்து கிடைக்கிற ஒவ்வொரு பி தான் இந்த ஸ்மால் பி. இந்த ஸ்கிரிப்ட் பி இருக்கு பாருங்கள், இந்த பி பேசிஸ் ஃபார் யூ ஆன் ஒய். ஓகே, அடுத்தது பாருங்க, the set capital R with the usual topology is connected. இது டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். the set capital R with the usual topology நம்ம கனெக்டட்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, a topological space x, t is connected if and only if the only non-empty subset which is both open and closed in x is x itself. அதாவது x, tங்கிறது ஒரு கனெக்டட் ஸ்பேஸ். கனெக்டட் ஸ்பேஸாக இருந்ததுன்னா the only non-empty subset which is both open and closed எது அப்படின்னா x தான் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இதுவும் if and only if கேஸ் தான். the only non-empty subset which is both open and closed in x is x itself இருந்தால் அந்த டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் x, t நம்ம கனெக்டட்னு சொல்லிடலாம். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இது எதையுமே விடக்கூடாது. let x, t be a topological space. let a be a connected subset of x. x, tன்றது ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸு. ஏங்கிறது கனெக்டட் சப்செட் ஆஃப் x அண்ட் a is subset of b subset of a closure. then b is connected and hence deduce that a closure is connected. அதாவது x, tன்றது ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸு. ஏங்கிறது எக்ஸோட கனெக்டட் சப்செட்டு. அதோடு மட்டும் இல்லாமல் a is subset of b subset of a closure. இங்கே a என்னென்ன, a closureனா என்ன, கனெக்டட் செட்னா என்ன, இதெல்லாம் ஃபுல்லாக ப்ராப்பர் டெஃபினேஷன் என்னோட ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ x, tங்கிறது ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸு. ஏங்கிறது கனெக்டட் சப்செட் ஆஃப் எக்ஸ். அதோட மட்டும் இல்லாமல் a is subset of b subset of a closure. a closure டெஃபினேஷன் படிச்சுட்டு வாங்க, அப்போ தான் புரியும். இப்போது இந்த மாதிரி கூடவே இப்படியும் இருக்கணும். இப்படி இருந்துட்டா நம்ம b கனெக்டட் அப்படின்னு சொல்லிடலாம். அண்ட் ஹென்ஸ் டெடியூஸ் தட் ஏ க்ளோஷரையும் நம்ம கனெக்டட் சொல்லிடலாம். ஓகே, அப்போது ஏங்கிறது கனெக்டட் சப்செட் ஆஃப் எக்ஸாக இருக்கணும், கனெக்டட் சப்செட் ஆஃப் எக்ஸாக இருக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி சப்செட் ஆஃப் ஏ க்ளோஷர் இப்படியும் இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பியை நம்ம கனெக்டட் சொல்லிடலாம். அதுதான் இதோட பியூட்டியே. அதோடு மட்டும் இல்லாமல் ஏ க்ளோஷரையும் நம்ம கனெக்டட் சொல்ல முடியும். அதே போல் continuous image of connected space is a connected set. continuous image of connected set is connected. continuous image of compact space is compact. அதெல்லாம் ரிப்பீட்டடு திருப்பி கேட்டுகிட்டே இருப்பாங்க. டோபாலஜிலையும் அது அப்படியே ரிப்பீட் ஆகுது. அடுத்தது பாருங்கள், லெட் கலெக்ஷன் ஆஃப் ஏ ஆல்ஃபா பி ஏ சீக்வன்ஸ் ஆஃப் கனெக்டட் சப்ஸ்பேசஸ் ஆஃப் எக்ஸ். எத்தனை கனெக்டட் சப்ஸ்பேசஸ் இருக்குது அத்தனையும் எடுத்து ஒரு சீக்வன்ஸாக இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறாங்க. ஏ ஆல்ஃபா பி ஏ சீக்வன்ஸ் ஆஃப் கனெக்டட் சப்ஸ்பேசஸ் ஆஃப் எக்ஸ். அடுத்தது லெட் ஏ பி ஏ கனெக்டட் சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ். இந்த ஒரு கலெக்ஷன் ஆஃப் சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸு
அது இல்லாமல் ஏ இருக்கு பாருங்கள் கேபிட்டல் ஏ, இதுவும் கனெக்டட் சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ் இப்படி எடுத்துக்கிறாங்க. எல்லா இப்போ எக்ஸோட எல்லா கனெக்டட் சப்ஸ்பேஸஸையும் எடுத்துக்கிற சீக்வன்ஸ் இதில் இப்படி ஒரு சீக்வன்ஸும் எடுத்துக்கிறாங்க. அதே போல் ஏங்கிறது ஒரு கனெக்டட் சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸாகவும் இருக்குது. இப்படி இருந்து கூடவே தென் இஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஏ ஆல்ஃபா நாட் எம்டி ஃபார் ஆல் ஆல்ஃபா, ஓகே, தென் ஏ யூனியன் ஆஃப் ஏ ஆல்ஃபா இஸ் கனெக்டட். பாருங்கள், ஏங்கிறது கனெக்டட் சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸு, இது வந்து சீக்வன்ஸ் ஆஃப் கனெக்டட் சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ், இது ஒரு சீக்வன்ஸு, இது ஒரு கனெக்டட் சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸு. இது ரெண்டுத்தையும் கவனிங்க. இன்டர்செக்ஷன் எடுத்தால் எல்லா ஆல்ஃபாக்கும் ஏ இன்டர்செக்ஷன் ஏ ஆல்ஃபா நான் எம்டியாக இருந்தது அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக இதை சொல்லிடலாம். ரொம்ப முக்கியம் இது. ஏ யூனியன் இந்த கனெக்டட் சப்ஸ்பேஸ் இருக்கு பாருங்கள், ஏ யூனியன் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் கனெக்டட் சப்ஸ்பேசஸ் இருக்கு பாருங்கள், இது எல்லாத்துக்கும் யூனியன் எடுங்க. இதோட யூனியனும் இந்த செட் ஏவோட இது ரெண்டும் சேர்த்து யூனியன் எடுத்திங்கன்னா அது கண்டிப்பாக கனெக்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ ஏ ஆல்ஃபாங்கிறது பி எ சீக்வன்ஸ் ஆஃப் கனெக்டட் சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ், ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கனெக்டட் சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ் தான் ஏ ஆல்ஃபா. ஏங்கிறது கனெக்டட் சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸு. ஸோ இது வேறு இது வேறு, ஆனால் இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் நான் எம்டியாக வருது. ஸோ இன்டர்செக்ஷன் நான் எம்டியாக வருது ஃபார் ஆல் ஆல்ஃபா. இது எத்தனை இருக்கும் இது உள்ள, அது ஒவ்வொரு ஆல்ஃபாவுக்குமே இது வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அப்படி இருந்தால் ஏ யூனியன் ஆஃப் ஏ ஆல்ஃபா வந்து கனெக்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, பியூட்டிஃபுல் ஒன், இது விட்டுறக்கூடாது. அடுத்தது பாருங்கள், த ப்ராடக்ட் ஸ்பேஸ் x1 cross x2 இஸ் கனெக்டட் இஃப் போத் x1 அண்ட் x2 ஆர் கனெக்டட். இப்போ நம்ம x1 cross x2 நம்ம எப்போ கனெக்டட் சொல்லுவோம்னா ரெண்டு x1 x2வும் கனெக்டடாக இருக்கணும், அப்போ தான் அந்த ப்ராடக்ட்டு கனெக்டடாக இருக்கும். இதெல்லாம் ரிப்பீட்டடு, கண்டிப்பாக வந்து பல சிஎஸ்ஆர் எக்ஸாம்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கேட்டது. இதெல்லாம் நம்ம விடவே கூடாது. முக்கியமானது பார்த்து தான் இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன். let n greater than 1, let a be a countable subset of Rn. We claim that Rn minus a is connected. இப்போது n greater than 1, எந்த ஒரு n greater than 1க்கும் a be a countable subset of Rn. ஏங்கிறது கவுண்டபிள் சப்செட்டாக இருக்கணும். எதுக்கு? Rnக்கு. அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், என்ன கிளைம் பண்ணலாம், Rn minus a is connected அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளைம் பண்ணலாம். அடுத்தது, எவ்ரி கோஃபைனைட் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் x, t is compact. எந்த ஒரு கோஃபைனைட் டோபாலஜிக்கல் ஸ்பேஸையும் நம்ம காம்பேக்ட் சொல்லிடலாம். டோபாலஜினா என்ன, கோஃபைனைட் டோபாலஜினா என்ன, இதெல்லாம் நான் வந்து ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கேன், வாங்கி படிங்க, அப்போ தான் தெளிவாக தெரியும். நான் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி டெஃபினிஷன் போடுறேன். அடுத்தது, காம்பேக்ட் சப்செட் ஆஃப் ஏ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் நீட் நாட் பி க்ளோஸ்டு. இப்போ ஒரு காம்பேக்ட் சப்செட் ஆஃப் ஏ டோபாலஜிக்கல் ஸ்பேஸை வந்து நம்ம க்ளோஸ்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, எந்த ஒரு காம்பேக்ட் சப்செட் ஆஃப் ஏ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் நீட் நாட் பி க்ளோஸ்டு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. அடுத்தது பாருங்கள், ஏ கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் ஏ சீக்வென்ஸ்லி காம்பேக்ட் செட் இஸ் சீக்வென்ஸ்லி காம்பேக்ட். கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் ஏ சீக்வென்ஸ்லி காம்பேக்ட், கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் காம்பேக்ட் செட் இஸ் காம்பேக்ட் நமக்கு தெரியும், ஆனால் சீக்வென்ஸ்லி காம்பேக்ட் செட் இஸ் சீக்வென்ஸ்லி காம்பேக்ட்ன்றது தெரியாது இல்லையா? இதை படித்து வச்சுக்கோங்க. காம்பேக்ட்னா என்ன, சீக்வென்ஸ்லி காம்பேக்ட்னா என்ன, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியணும். அடுத்தது பாருங்கள், கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் காம்பேக்ட் செட் இஸ் காம்பேக்ட். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு, இது விடவே கூடாது. இது டோபாலஜிலையும் தான். அடுத்தது, கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் சீக்வென்ஸ்லி காம்பேக்ட் செட் இஸ் சீக்வென்ஸ்லி காம்பேக்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது பாருங்கள், காம்பேக்ட் சப்செட் ஆஃப் ஏ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ், காம்பேக்ட் சப்செட் ஆஃப் ஏ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் நீட் நாட் பி க்ளோஸ்டு. காம்பேக்ட் சப்செட் ஆஃப் ஏ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் நமக்கு க்ளோஸ்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது பாருங்கள், எவ்ரி கோஃபைனைட் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ், எந்த ஒரு கோஃபைனைட் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் x, tயும் காம்பேக்டாக இருக்கும். எந்த ஒரு கோஃபைனைட் டோபாலஜிக்கல் ஸ்பேஸும் காம்பேக்ட். எந்த ஒரு n greater than 1க்கும் let a be a countable subset of Rn. let n greater than 1, let a be a, இது வந்து n greater than 1 இருக்கணும். let a be a countable subset of Rn இருக்கணும். நீங்கள் எந்த சப்செட்டும் சொல்லக்கூடாது, கவுண்டபிள் சப்செட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் Rn minus a வந்து கனெக்டடாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு, விட்டுறாதீங்க. இந்த ப்ராடக்ட் ஸ்பேஸ் x1 cross x2 எப்போ கனெக்டடாக இருக்கும், x1 x2 கனெக்டடாக இருந்தால். ஓகே, இது வந்து சீக்வன்ஸ் ஆஃப் கனெக்டட் சப்ஸ்பேசஸ் எக்ஸுக்கு. ஏங்கிறது வேற ஒரு கனெக்டட் சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸு. இது ரெண்டுத்தினுடைய இன்டர்செக்ஷன் நான் எம்டியாக இருந்து எல்லா ஆல்ஃபாக்கும், இது நிறைய ஏ ஆல்ஃபா இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு ஆல்ஃபாவுக்கும் ஏ இன்டர்செக்ஷன் ஏ ஆல்ஃபா நான் எம்டியாக இருந்ததுன்னா தென் ஏ யூனியன் ஆஃப் ஏ ஆல்ஃபாவை கனெக்டட் சொல்லிடலாம். வெரி இம்பார்ட்டன்ட் இது. ஓகே, நல்லா புரியும்னு நினைக்கிறேன். கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் கனெக்டட் ஸ்பேஸ் இஸ் எ கனெக்டட் செட். அடுத்தது பாருங்கள், let x, t be a topological space, let a be a connected subset of x. ஓகே,
இப்போ ஏங்கிறது கனெக்டட் சப்செட் ஆஃப் எக்ஸாக இருந்து ஏ சப்செட் ஆஃப் பி சப்செட் ஆஃப் ஏ க்ளோஷராக இருந்து அப்படின்னா நம்ம பியை கனெக்டட் சொல்லிடலாம். அதோட மட்டும் இல்லாமல் ஏ க்ளோஷரையும் நம்ம கனெக்டட் சொல்லிடலாம். அடுத்தது பாருங்கள், a topological space x comma t is connected if and only if the only non-empty subset which is both open and closed in x is x itself. Okay. அடுத்தது the set R with usual topology is connected. அடுத்தது பாருங்க, let x comma t and y comma u be a topological space. F is a function from the x to y, be a map. Then f is continuous if and only if f inverse of b is open in x for every b in script b, where script b being a basis for u on y. Okay. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க இது விட்டுறாதீங்க. f கண்டினியூஸாக இருந்தால் f inverse of b வந்து ஓப்பன் இன் எக்ஸாக இருக்கும். f inverse of b வந்து ஓப்பன் இன் எக்ஸாக இருந்தால் f கண்டினியூஸாக இருக்கும். ஓகே. இப்போ f inverse of b வந்து ஓப்பன் இன் எக்ஸ்ன்னு சொல்லியாச்சு. அப்போ b வந்து ஓப்பனா? யாராவது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு. b ஓப்பனாக இருக்க சான்சஸ் இருக்கா இல்லையா? ஏன்னா b வந்துட்டு ஒரு எலமெண்ட்டு. எதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டு? ஸ்கிரிப்ட் பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டு. ஸ்கிரிப்ட் பின்றது யூவோட பேசிஸு. இப்போ இந்த யூவோட பேசிஸ் ஸ்கிரிப்ட் பியில் இருக்கிற ஒவ்வொரு பியும் வந்து ஓப்பனா? அதுதான் கொஷினே இருந்து. சரிங்களா? எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். இது ஈஸி. இந்த செட் ஆர் வித் யூஷுவல் டோபாலஜி இருக்கு இல்லையா, இது எப்படி எழுதலாம்னா ஆர் வித் டவ் யூ இப்படியும் நோட்டேட் பண்ணலாம். இது ஆர் வித் யூஷுவல் டோபாலஜி, இதை வந்து நம்ம கனெக்டட் சொல்லலாம். ஓகே, நமக்கு தெரிஞ்சது தானே அது. ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் கனெக்டாக இருந்தால் the only non-empty subset which is both open and closed எதுன்னா x தான். x itself. ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸு ஏங்கிறது கனெக்டட் சப்செட் ஆஃப் x, அதோடு மட்டும் இல்லாமல் a சப்செட் ஆஃப் b சப்செட் ஆஃப் a க்ளோஷர் இப்படி இருக்குது அப்படின்னா நாம் இந்த உள்ளே இருக்கு பாருங்கள், இந்த b கனெக்டட் சொல்லிடலாம். அண்ட் ஹென்ஸ் deduce that a closure is connected. a closureயும் நம்ம கனெக்டட் சொல்ல முடியும். மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. திருப்பு படித்து நல்லா மைண்டுக்குள்ளே போட்டு போட்டுக்கிட்டே இருங்க. நான் நிறைய இந்த மாதிரி டோபாலஜி கொஸ்டின்ஸ் கொடுக்க உங்களுக்கு என்னப்பா இது இப்படி இருக்குது டோபாலஜின்னு உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் பாருங்கள் டோபாலஜி மேலே. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 12 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 12 அவங்களால தவிர்க்கவே முடியாது. நீங்கள் வேணால் பாருங்கள், என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இதெல்லாம் தவிர்த்துட்டு அவங்களால கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணவே முடியாது டோபாலஜியில். நான் எல்லா ஏரியாவும் டச் பண்ண போகிறேன் இந்த மாதிரி டோபாலஜியில். சார் எங்களுக்கு டோபாலஜி ஸ்டடி மெட்டீரியல் ப்ராப்பராக கொடுங்க சார், முதல்ல வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி டோபாலஜி மெட்டீரியல் வேணுன்றவங்க எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் பிஜிடிஆர்பிக்கு அவைலபிளாக இருக்குது. நியூ சிலபஸ் படி 7358591547. இதுக்கு ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க, இல்லை கால் பண்ணுங்கள். கால் பண்ணி எடுக்கலைன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் போட்டுருங்க. நான் திருப்பணும் டைம் இருக்கும்போது கூப்பிடுவேன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுனாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் நிச்சயம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துட்டு அதை கிளியர் பண்ணுறேன். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.